My name is Padadari. நாங்கள் பண்ணிக்க ப்ராஜெக்ட் பேர் லேண்ட்ஸ்லைடு வார்னிங் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட் எங்கன்னா இந்த வயநாட்டில் ஒரு மலை சைடு நடந்துச்சு, அதை வச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார். இது ஏற்கனவே இந்த மண்ணில் உள்ள ஈரப்பதங்களை இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வைப்ரேஷன் சென்சார். இது ஏற்கனவே அந்த கல், பாறை அதெல்லாம் உருண்டு போகிற அந்த அதுக்கு சொல்லக்காண்டி இந்த வைப்ரேஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஐஆர் சென்சார். இது ஏற்கனவே அந்த பாறை ஏதாவது முன்னாடி போச்சுன்னா இந்த ஐஆர் சென்சார் சொல்லுவோம். அடுத்து இதுக்கு வந்து மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம், சாயில் மாய்ஸ்சர். இது வந்து இப்போ அந்த மலையில் இருக்க மண் கசிய தனியான கீழே விழுந்து மழை சரியுது. அதுக்காண்டி நாங்கள் 3 ரேஞ்ச் ஆஃப் சென்சார் வச்சு ஒரு அடிக்கு வச்சுருக்கோம். 70 அடிக்கு வச்சுருக்கோம், 50 அடிக்கு வச்சுருக்கோம், 30 அடிக்கு வச்சுருக்கோம். இது 3மே ரேஞ்ச் ஆஃப் சென்சார். இதில் நாங்கள் காமனன்ட் சொல்லுவோம் கேட்பேன். இது வந்துட்டு சாயில் மாய்ஸ்சர் சென்சார். இது கூட சேர்ந்த மாடியூல். இது வந்துட்டு வைப்ரேஷன் சென்சார், ஐஆர் சென்சார், ஆர்டினோ போர்டு, 3 பஸ்ஸில் வச்சுருக்கோம். இது வந்துட்டு பிரெட் போர்டு, ஜம்பர் ஒயர்ஸ். இந்த சைடு வந்துட்டு 3 ரேஞ்ச் ஆஃப் சென்சார், 1 2 3. இது வந்துட்டு எல்இடி 2 யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பஸ்ஸர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டினோ, ஜம்பர் ஒயர்ஸ், பிரெட் போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணி காமிக்கிறோம். மண்ணோட ஈரப்பதம் இந்த பஸ்ஸரில் உள்ள சத்தம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கேட்கும் பாருங்கள். அடுத்து வைப்ரேஷன் சரி இருக்குன்னா இந்த மண்ணோட அதிரெல்லாம் பாறை தடு இருந்துச்சுன்னா அந்த அதிர் இருக்கும். அடுத்து இது ஏதாவது ஐஆர் சென்சார் இருக்குன்னா அந்த பாறை ஏதாவது முன்னாடி இருந்துச்சுன்னா சொல்லும். அதுக்கடுத்து இது 2 இருக்கும். இது வந்து மேலே கொஞ்சம் இருந்துச்சுன்னா ப்ளூ லைட் எரியும். மேலே 2வது இருந்துச்சுன்னா ரெட் எல்இடி இருக்கும். 3வது இருந்துச்சுன்னா பஸ்ஸர் தேங்க்யூ சார்.